ஹலோங்க. இன்னைக்கு வந்து மாட்டுப் பொங்கல். கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமா எங்க வீட்ல மாடு இருக்கு. ஆனா இந்த 8 வருஷத்துலயும் நான் ஒரு வாட்டி கூட போயிட்டு மாட போய் குளிப்பாட்டி, அதுக்கு பொட்டு வச்சு, மாலை போட்டு, அப்படி ஒரு செலிப்ரேட் நான் போய் பண்ணதில்ல. எங்க அம்மாலாம் எல்லா வருஷமும் தவறாம பண்ணுவாங்க. எங்க அப்பா யுஏல இருந்தப்ப கூட எங்க வீட்ல மாடு இருந்தது. எங்க அப்பாவும் சொல்லுவாங்க. அவங்க அவங்க எங்க அப்பாவுக்கு, எங்க அம்மாவுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் மாடுலாம். ஆனா யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். நான் போவே மாட்டேன். கடைசியா அந்த சாமி கும்பிடுற டைம்க்கு என்ன கூப்பிடுவாங்க. அதுவும் ஒரு 5 நிமிஷம் தான் சாமி கும்பிடுவாங்க. அதுக்கு கூட நான் போயிட்டு கால்ல சுடுதண்ணி ஊத்திட்டு நான் போறேன், நான் போறேன், நான் போறேன். என்ன எதுக்கு கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லுவேன். ஆனா அப்பலாம் எனக்கு புரியவே இல்ல. ஏன் இப்படி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க வந்து தான் உனக்கு புரிஞ்சுதா அப்படின்னா இல்ல. நான் சில டாக்குமெண்ட்ரி, வீடியோஸ்லாம் இங்க வந்ததுக்கு அப்புறம் நெறைய பார்த்துருக்கேன். அப்பதான் ஒரு உயிரினத்துக்கு எவ்வளவு மரியாதை குடுக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன பொறுத்தவரையும் மாட்டுப் பொங்கல்ங்கிறது ஒரு சடங்கு இல்ல. அது வந்து நமக்கு அவங்களுக்கு காட்டுற நன்றி கடன். கிட்டத்தட்ட இப்போ ஒரு லாஸ்ட் ஒரு 3 to 4 இயர்ஸ் வந்து எங்களோட ஃபேமிலிக்கான எக்ஸ்பென்ஸ் வந்து அந்த மாடு தான் குடுத்துட்டு இருக்கு. நான் இங்க வந்ததுக்கும் அப்புறமும் சரி, அந்த மாடு தான் எங்களுக்கு குடுத்துட்டு இருக்கு. எனிவே, இனிய மாட்டுப் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தேங்க் யூ.